இன்று மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் இந்த விளையாட்டிலே கிட்டத்தட்ட 250 மாணவ மாணவியர்கள் இந்த மாவட்டம் முழுக்க இங்கு வந்து விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய விளையாட்டை பார்க்கும் பொழுது இந்த சிலம்பாட்டக்கலை இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு தலைத்து வளரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் நம்ம தமிழருடைய சிலம்பக்கலைக்கு மட்டும்தான் உலக அளவில் தற்காப்பு கலை என்ற அங்கீகாரமும் வழங்கி எனக்கு கிராண்ட் மாஸ்டர் பட்டமும் வழங்கியுள்ளனர். இதன் மூலம் விளையாட்டாக மட்டுமல்ல, தற்காப்பு கலையாகவும் 10th ரன் வரைக்கும் நம் கருப்பு பட்டை வழங்கும் இந்த நிகழ்ச்சியையும் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த போட்டிகளில் ரெட்டக்கம்பு, மான்கொம்பு, சுருள்வாள் வீச்சு, வேல்கம்பு, அப்புறம் குறுந்தடி, நெடுங்கம்பு ஆகிய விளையாட்டுகளில் கிட்டத்தட்ட 250 மாணவ மாணவியர்கள் பங்கேற்று விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். வெற்றி பெற்றவங்க அடுத்த அளவில் மாநில போட்டியை நாங்கள் நடத்துகிறோம். தென்காசியில் நடத்துகிறோம். என்னுடைய சிலம்பம் ட்ரஸ்ட் அமைப்பு சார்பாக நடத்துகிறோம். அதில் அவங்க கலந்துக்கிட்டதுக்கு தகுதி பெறுவாங்க. தமிழக அரசுக்கு என்னென்னா, சிலம்பாட்ட கலைஞர்களுக்கு கடந்த 60 ஆண்டுகளாக கலைமாமணி விருது கொடுக்கல. ஒரே ஒரு ஜான்பாவாங்கிற கலைஞருக்கு மட்டும் கலைமாமணி விருது கொடுத்தாங்க. அவரும் இறந்து போயிட்டார். ஆக 60 ஆண்டுகளாக கலைமாமணி விருது சிலம்பாட்ட கலைஞர்களுக்கு கொடுக்கணும்னா வரும் ஆண்டுகளில் ஒரு 10 சிலம்பாட்ட கலைஞர்களுக்காவது கலைமாமணி விருது கொடுக்கணும். கேரளாவில் களரி விளையாட்டுக்கு 2 பத்மஸ்ரீ விருதே வாங்கிட்டாங்க. ஏன்னா அங்கே மாநில அளவில் அவங்கள கௌரவப்படுத்துகிறாங்க. ஆனால் நமக்கு தமிழ்நாடு அரசு மாநில அளவில் சிலம்பாட்டத்துக்கு விருது கொடுக்காதனால யாருமே பத்மஸ்ரீ விருதுக்கு இது வரைக்கும் தேர்வாகலை. இது எங்களுடைய பெரிய மனக்குறை. தற்காப்பு கலையில் இங்கே மனது அளவில் உள்ள வீரம்தான் முக்கியம். இது ஆண்கள் பெண்கள் இல்லை. ஏற்கனவே நம்ம புறநானூற்றில் வீரத்தாயை பற்றி படிச்சிருக்கோம். தென்காசி பக்கத்தில் யாராலையும் வெல்ல முடியாத ஒரு பெண், ஆண்களாலையும் வெல்ல முடியாத ஒரு பெண் இருந்து சிலம்பாட்ட வீராங்கனையாக இருந்திருக்கா. அந்த பெண்ணை பற்றி அம்பாரி மாளிகைங்கிற ஒரு நூல் விகடன் நடத்தின நாவல் போட்டியில் கலந்து கொண்டு முதல் பரிசாக 1 லட்ச ரூபா வாங்கியிருக்கு. ஆக சிலம்பம் ஆண்களுக்கு மட்டும் உரியது இல்லை, வீரம் பெண்களுக்கும் உரியது.